வணக்கம். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வாழ்க்கைக்கு சம்மந்தமானது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஏன் மரம் அதை பற்றி போட்டேன்னா, எனக்கு அன்றைக்கி மார்னிங் என்ன மெசேஜ் எனக்கு சொல்லணும்னு தோணுதோ, அதை தான் நான் என் மைண்டில் என்ன ஃப்ரெஷ்ஷாக வருதோ அதை தான் நான் வீடியோ பண்ணுவேன். அதையும் தாண்டி ஒரு வேளை நான் அது யோசனை இல்லாத பட்சத்தில் என்னோடய ஓன் முடிவாக எடுத்துக்கும்போது அது செயல்படுத்தவே முடியாது. அந்த வகையில் அந்த மரம் அப்படிங்கிறது தான் எனக்கு இன்றைக்கி காலையில் வந்த மெசேஜ். ஸோ இதை இன்றைக்கி பார்க்கலனாலும் கொஞ்சம் பேர் பார்த்து ஒரு வேளை பார்த்துட்டு இருந்தவங்க இன்னும் ஆழமாக செய்யலாம், இல்லை பார்க்காதவங்க இதை புதுசாக செய்யலாம். ஆனால் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. இது நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறது நம்மளோட கடமை இல்லைங்களா? சரி, ரைட். அந்த வகையில் இன்றைக்கி நான் இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன்னா, இப்போ ரைட் நவ் இந்த பிரபஞ்சத்திலே என்ன இருக்குன்னா, ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு ஒரு வார் நடக்குது. அந்த வாரில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பூமி இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது, இந்த இதில் உங்களுக்கு எப்படி உங்கள் குடும்பத்தில் ஒரு நிலை இருக்கோ அதே நிலை பிரபஞ்சத்துலேயும் நடக்குது. சொல்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு குட்டி பிரபஞ்சம். இந்த பிக்சரில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பூமி மாதிரி, இந்த பூமி உருண்டை மாதிரி 1008 பூமி உருண்டை இருக்குது. 1008 பூமி உருண்டை சேர்ந்தது ஒரு அண்டம். ஒரு அண்டம். அதே மாதிரி 1008 அண்டம் சேர்ந்தது ஒரு புவனம். அப்புறம் சராசரம். அப்புறம் சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு அதில் கொஞ்சம் விரிவாக அது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குங்கிறது தெரியும். இதை விஞ்ஞானிகள் ஒரு படம் எடுத்தே போடுறாங்க அப்படின்னா, இது நீங்கள் நம்ப முடியாத மாதிரி இருக்கும். இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது உண்மை தான் அப்படின்ட்டு. இங்கே எல்லாமே சயின்ஸ் தான். நீங்கள் சயின்ஸை சொன்னால் தானே நம்புறீங்க. அது ஒரு காரணம். ரெண்டாவது, மெய்ஞானத்தை சயின்ஸை வச்சு சயின்ஸு ஒரு கற்பனையே பண்ண முடியாத இடத்துக்கு தான் மெய்ஞானம் இருக்குது. அதை உங்களால் உங்கள் அறிவுக்கு வச்சு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அந்த வகையை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? முதல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா இது ஒரு கற்பனை கதையாக தான் தெரியும். அது மொத்தமே கற்பனை, நம்ம மனசால் உருவாக்குற எல்லாமே, இந்த பூமியில் இருக்க எல்லாமே கற்பனையாக இருக்கும்போது இதுவும் ஒரு கற்பனையாக போயிடுது. காசா பணமா ஒரு கற்பனை அப்படிங்கிறது, இருக்கிறதும் கற்பனையாக போயிடுது. இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம கற்பனை மாதிரி நம்மளால் உருவாக்கிக்க முடியுது. ஸோ இந்த மனத்தோட பிரம்மாண்டமான செயல் இதுதான். அப்போ நான் வாழ்கிறது, நான் பேசுகிறது, இந்த என் கை, என் கால், உடல் இதெல்லாமே ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கதாபாத்திரம் தான். இப்போ இது எப்படி இருக்குன்னா, ஒரு சினிமா படம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒருத்தவங்களுக்கு சண்டை போட்டு கை கால் ஒடிஞ்சிக்கிச்சுன்னா, அது ஒரு ஆக்டிங்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் நெருப்பு வச்சு கொளுத்திக்கிறாரு, ஒருத்தர் இறந்து போயிறாரு, அந்த சினிமாலே இறந்து போயிறாரு. ஆனால் அடுத்த படத்தில் அவர் வேற ஒரு கேரக்டர் நடிப்பார். அப்போ அதை ஏற்றுக்குறோம் நம்ம. அது ஏற்றுக்குறோம், ரைட்டா? இதே இது உங்களுக்குள்ள நடக்குதுன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, அது ஒரு படங்க, அதை பார்த்துட்டு எப்படிங்க நீங்கள் நிஜத்தை சொல்வீங்க? கடவுள் எப்படி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கான்னா, நிஜத்தையே அப்படி தான் இருக்கிறதே இப்படி தான் இருக்குன்னு புரிய வைக்க தான் இந்த மாதிரி பிக்சர், இந்த மாதிரி கதை, இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறோம். அவன் நீ என்ன வேணால் என்னை புரிய வச்சிரு, நான் புரிஞ்சிக்கவே மாட்டேன், உன்னால் முடிஞ்சு பாருன்னு நம்ம சவால் விடுறோம் அந்த இயற்கைக்கு. இயற்கை நான் உருவாக்கின என்கிட்ட நீ இவ்வளோ சரிசமமாக நிற்கிற அப்படின்னு சொல்லி இயற்கை போராடுது. இயற்கை தான் ஜெயிக்கணும், உங்களுக்கும் தெரியும், இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு அகங்காரம், ஒரு ஈகோ, அந்த ஈகோ தான் இவ்வளோ வளர்ச்சிக்கும் காரணம், அந்த ஈகோ தான் இவ்வளோ அழிவுக்கும் காரணம். சயின்ஸ் நன்மைக்கும் பயன்படுது, தீமைக்கும் பயன்படுது. ஒரு கத்தியை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அதை வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், அறுவை சிகிச்சைக்கும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். எல்லாமே இங்கே இருக்க அனைத்து பொருட்களுமே நீங்கள் எந்த மாதிரி நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறீங்களோ அது மாதிரி. அதே மாதிரி இந்த உலகம் இப்போ ரைட் நவ் எப்படி இருக்குன்னா, எனக்கு இதுக்கு ஒரு ஆன்சர் நான் பிரபஞ்சத்தில் கேட்குறேன். பிரபஞ்சத்தில் கேட்குறேங்க விட எனக்குள்ளே ஒரு கேள்வி வருது, இது எப்படி சாத்தியம்? இப்போ இப்போ ரைட் நவ் உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எந்த தவறும் பண்ணல, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் நல்லது தான் செஞ்சேன், ஆனால் எனக்கு ஏன் துன்பம் வந்துக்கிட்டே இருக்குது?
அதுவும் இல்லாமல் எனக்கு இப்போ தான் தீர்ந்துரும்னு நான் டைம் கேட்குறேன், டைமும் தெரியல. நம்ம கோரிக்கை வைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டைம் சொல்லு, ஒரு 5 வருஷம் கஷ்டப்படுவேன், 4 வருஷம் கஷ்டப்படுவேன், 3 வருஷம் கஷ்டப்படுவேன்னு சொல்லு அப்படின்னு நம்ம டைம் கேட்குறோம். அந்த பிரபஞ்சம் அதுக்கும் பதில் சொல்லலை. இப்போ எவ்வளோ நேரம் தான் நான் காத்திருக்கிறது, எவ்வளோ பொறுமையாருன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கிறது அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன ஒரு 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 சின்ன உதாரணம் தான். எனக்கு திடீர்னு இந்த பேசும்போது இந்த எண்ணம் வர்றது தான் நான் பேசுகிறேன். என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்திலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சனி பகவான் வந்து 2.5 ஆண்டுகள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து 4 ஆண்டுகள் மட்டும்தான் நன்மை செய்வார், மித்ததெல்லாம் அவர் வந்து நன்மை செய்ய மாட்டார். அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், இப்போது வேறு இந்த இப்போ சனி இப்போ வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 12 ஆண்டுகள் இருக்குது. அதில் 4 ஆண்டுகள் மட்டும்தான் வந்து நன்மை செய்யும். அதாவது 6 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன், 6 ஆண்டுகள் மட்டும் நன்மை செய்யும், மிச்ச எல்லா நாளும் தீமை தான் செய்யும். அப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் சரியாக போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நன்மையே நடந்துகிட்ருக்கும், இறைவன்ட்ட வேண்டது நடக்கும், எல்லாமே நடக்கும். இதே இந்த இந்த சனி பகவானை எடுத்துக்கோமே, 2.5 ஆண்டுகள், 2.5 ஆண்டுகளில் 6 ஆண்டுகள் வந்து நன்மை செய்யணும்னு வச்சுக்கோங்க. 6 ஆண்டுகள் வந்து மிச்சம் எல்லா நாளும் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அதில் போய் நம்ம வேண்டிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அப்போ நம்மளோட புத்திசாலித்தனம் எங்கே வேலை செய்ய தெரியுமா, எங்கே ஜெயிக்கிறாங்க தெரியுமா? அந்த தசா புத்தி, அந்த காலங்கள், அந்த அந்த புத்தி எப்போ வந்து அந்த சாதகமாக இருக்குமோ அந்த டைமில் போய் தொழில் செஞ்சிடுறது. எந்த டைமில் சாதகம் எல்லாம் இருக்கோ அந்த டைமில் போய் அமைதியாக இருந்துக்கிறது. ஆனால் ஜாதகம் போய் பார்ப்பாங்க, இது ஒத்து வரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் ஜாதகம் போய் நாங்கள் செய்வோம்னு சொல்லுவாங்க. சில பேர் ஜாதகம் வந்து போலியானவங்கள்ட்ட போய் பார்த்துருவாங்க, அவன் இதெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுவாங்க, அங்கே போய் செய்வாங்க, தோற்று போயிடுவாங்க. ஆனால் அந்த 6 மாதம் டைமுக்குள்ளே அது நடந்திருக்கும். நான் சொல்ல வர்றது புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாதகத்தில் ஒரு கிரகம், அனைத்து கிரகங்களுமே என்னை கேட்டால் எல்லா கிரகங்களும் மனிதர்கள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனிதர்களுக்குள்ள நிலையில் தான் இங்கே மனிதனுக்கு அந்த மாதிரி அனுபவம் பெற்றவங்களை தான் மனிதனுக்கு கிரகங்களை செயல்படுத்தக்கூடிய ஆளாகவே நியமிச்சிருக்காங்க. குரு வந்து எப்படி ஒருத்தர் வேலை செய்வார், சனி பகவான் எப்படி வேலை செய்வார், சந்திரன் சூரியன் எல்லாம் எப்படி வேலை செய்வாங்க, இதெல்லாம் வந்து ஒரு ரூல்ஸ் விதி இருக்குது. ஆனால் இந்த ரூல்ஸ் விதி எல்லாம் வந்து எவ்வளோ கேவலமானு சொல்கிறாங்களோ அதை விட கேவலமானவங்க தான் அந்த நவகிரகங்களும். ஆனால் ஒரு 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 அரக்கன், ரொம்ப தீமை செஞ்ச அரக்கன், ஒரு அந்த அரசன் இறைவனை சரணாகதி அடைஞ்சு அவனுக்கு தவம் பண்ணி இருக்கும்போது இறைவன் வந்து சரி நீ இவ்வளோ பண்ணி இவ்வளோ கெட்டது பண்ணி இது பண்ணும்போது கூட நீ எனக்கு இவ்வளோ பக்தியாகவும் இதாகவும் இருந்துட்ட, ஸோ உனக்கு ஒரு வரம் தரேன், உன்னை வந்து யார் வேண்டாங்களோ உன்னை வந்து இதுக்கு இந்த துன்பம்லாம் செய்கிறதுக்கு காவலனா இருக்கிறது நீ தான் அப்படின்னு தான் நவகிரகங்களே இப்படி திருப்பிட்டாங்க. சரி, இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதை வச்சு பார்க்கும்போது என்னென்னா, ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்த அந்த நவகிரகங்களோட காலநிலை சூழ்நிலைக்கு எழுதப்படி தான் ப்ளஸ் மைனஸ் நடக்குது. நீங்கள் என்ன தான் ப்ளஸ் செஞ்சாலும் என்ன தான் பண்ணாலும் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க, அது எப்படிங்க எனக்கு மட்டும்? இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா பணம் இல்லைன்றாங்க, சுற்றி வீடாக கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க, நகை கடையில் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, பட்சண கடையிலையாக இருக்கட்டும், ட்ரெஸ் கடையிலையாக இருக்கட்டும், எல்லா கடையிலையும் பொழுதுபோக்குலையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பணம் கத்தையாக செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வளரலைங்கிறாங்க, மக்கள் துன்பப்படுறாங்கிறாங்க, தொழில் இல்லைன்றாங்க. ஒரு பக்கம் இப்படி சொல்கிறாங்க, விலைவாசி உயர்ந்துருச்சு, வறுமை கூடிருச்சு, இப்படி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் இது எதுவுமே சமமாக தான் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. அப்போ நாம் எடுத்துக்கிற தன்மையை பொறுத்து தான், மனம் 80% வந்து எடுத்துக்கிற தன்மையை பொறுத்து தான் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து ஆசைப்படாமல், யாரையும் சதி வேலை பண்ணாமல், யாரையும் ஒப்பீடு செய்யாமல், இறைவன் சரணாகதி அடைஞ்சு நம்ம கொடுத்ததை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு நமக்கு இவ்வளோ தான் எழுதப்பட்டிருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழும்போது நீங்கள் எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், ஆடம்பரமும் இல்லாமல், யாரை பார்த்து பொங்காமல், பொறாமப்படாமல் நீங்கள் இயல்பாக வாழ முடியும். இப்போ இங்கே பிரச்சனை வந்து என்ன தெரியுமா, அவன் பக்கத்து வீட்டுக்காரங்க ஸ்கூட்டர் வாங்கிட்டாங்க, நானும் ஸ்கூட்டர் வாங்கணும், அவன் பார்க்குற வேலைக்கு அவனே ஸ்கூட்டர் வாங்குறான், நம்ம பார்க்குற வேலைக்கு வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லோன் போட்டு வாங்கிட்டு கடன் கட்டிட்டு கடன்காரனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு போட்டி ஆயிடுச்சு. ஒரே நாளில் கோடீஸ்வரர் அதாவது எப்படி அப்படின்னு இன்றைக்கி வந்து புக்கில் எழுத வேலை நேரிலே நம்ம பார்க்குறோம் சாட்சியாக. அந்த வகையில் இந்த சதி திட்டங்களும் இந்த முரண்பாடு உள்ள இந்த சமுதாயத்தில் நன்மை செய்தாலே கெட்டதாங்க அப்படின்ட்டுருக்கு. ஒரு கதை கூட இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா,
ஒருத்தன் வந்து ஒரு ஒரு காட்டில் மயங்கி கிடப்பான். உடனே அங்கே அந்த குதிரையில் ஒருத்தர் வருவார். அவர் வந்து ஒரு சன்னியாசி மாதிரி ஒருத்தர் இருப்பார். ஒரு பிட்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வராரு. வரும்போது இந்த இந்த கீழே கிடந்தவன் எந்திரிச்சு அவரை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த குதிரையை எடுத்துகிட்டு ஓடிடுறான். ஓடிட்டு போனால் இவர் வந்து நடந்தே போய், அவருக்கு தெரியும் அவன் எப்படியும் அந்த சந்தையில் தான் விற்க போவான்ட்டு, அந்த சந்தைக்கு நடந்தே போயிடுவார். அந்த சந்தையில் போனோடனே இவன் அந்த குதிரையை விற்றுருப்பான்ல, அவங்க அந்த அந்த போய் அந்த குதிரையை வாங்கிடுவார். அந்த குதிரையை அந்த காசு கொடுத்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் சொல்லுவான், இந்த குதிரையை வந்து நீங்கள் உங்கள் குதிரை தான், ஆனால் நீங்களே ஏன் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லுவார், இந்த குதிரையை வந்து நீ திருடிட்டு வந்திருக்கேங்கிறத நான் எல்லாத்தையும் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் நினச்சிப்பாங்க இந்த 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 இன்சிடெண்ட்டை நான் விலைக்கு சொல்லும்போது ஒரு நன்மை செய்யும் பொருட்டு இவர் வந்து இவ்வளோ இழந்திருக்காரு. அப்போ இனிமேல் யாருக்கு நம்ம நன்மை செய்யக்கூடாது, நன்மை செஞ்சால் இவ்வளோ இழப்பு ஏற்பட்டுருன்னு நான் ஒரு உதாரணமாக ஆயிடுவேன். அதனால தான் நான் சொல்லலை, மக்கள் மனசில் இது பதிஞ்சிரும் இந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி தான் இந்த உலகத்தில் எது நல்லது செஞ்சாலும் இப்போ பயப்படுற அளவுக்கு மக்கள் வந்து பயப்பட்டாங்க. ஒரு உதவி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை அபகரிச்சிடுறது, அவங்க வீட்டில் 2 இருக்குது கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி அன்பாக நைஸாக பேசுகிறது, திரும்ப அந்த பொருளையே அபகரித்து அவங்களே சொந்தம் கொண்டாடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு விருந்தினராக போகிறது. அந்த காலத்துலலாம் விருந்தோம்பல் வந்து ஒரு பெரிய விஷயம் சொன்னாங்களே. இன்றைக்கி விருந்தோம்பல் போனால் ஒரு 3 நாள் அவங்க வீட்டில் விருந்தாளியமாக இருக்கிறது, அடுத்து 1 மாதம் அடுத்து கொஞ்ச நாள் அவங்க அந்த வீட்டுக்காரங்க ஓனர் அளவுக்கு அந்த விருந்தினர் போய் நடந்துக்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் பயன்படுத்தி அது வந்து என்னென்னா ஒரு நாகரிகம் அற்ற தன்மைக்கு மனிதர்கள் போயிட்டாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கோயம்புத்தூரில் நான் இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டு ஒரு குழந்த அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு யாருன்னு தெரியாது. இவங்க காலேஜ் படித்தவங்களாம். அந்த நண்பன் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. இங்கே ஒரு நண்பன் வீட்டில் தங்கலான்னு எங்கள் வீட்டில் வந்திருக்காங்க. ஒரு ரூமு எல்லாமே இருக்குது. ஒரு 3 நாள் வந்து அமைதியாக இருந்தாங்க. அடுத்து வந்து எப்படி தெரியுமா இருந்தாங்க, ஒரு மாமனார் மாமியார்கிட்ட வந்து பேசுவாங்களே, இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சிட்டிங்களா, துணியை வாஷ் பண்ணி உங்கள் துணியை எடுத்துக்கிறீங்களா, என் துணியை நான் போடணும், அப்புறம் வந்து காலையில் சீக்கிரம் செஞ்சு கொடுத்துருங்க, எங்கள் வீட்டுக்காரர் சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகணும், அதனால் உணவு கொடுத்துருங்க. அப்புறம் வந்து என்னென்னா, நான் பால் வந்து குடிக்க மாட்டேன், இதுதான் குடிப்பேன், பூஸ்ட்டு இந்த மாதிரி தான் குடிப்பேன், இந்த மாதிரி என்கிட்ட பேசினாங்க. இது எப்போது நான் சொல்கிறது 15 வருஷம் முன்னாடி. அப்போது நான் வந்து என்னென்னா, முதல்ல எனக்கு ஒரு மாதிரி இருந்தால் கூட இவங்க நிஜமாகவே கேட்குறாங்களா இப்படி தானா, சரி அவங்க வந்து ஒரு 3 நாள் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த 1 வாரம் ஆக்கிட்டாங்க. எங்களுக்கு அடுத்து எப்படா போவாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் நாங்களே சுதந்திரம் இல்லாமல் இருந்தோம். புரியுதா உங்களுக்கு? இதை மாதிரி இருக்காங்கன்னு நான் ஒன்று சொல்ல வரேன். ஆனால் இதை வந்து அவங்க வந்து போகும்போது என்னதோ ரொம்ப ரொம்ப என்னமோ என்ன இவங்க நம்ம வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க, இப்படி வீட்டில் இருக்கக்கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சலிச்சுக்கிட்டு போனாங்க. இதை நான் ஏன் ஃப்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எல்லா மனிதர்கள் இருக்காங்க. நான் சொல்கிறதுல கொஞ்சம் இதில் வெட்கமே படலை. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்தவங்க இப்படி தான் இருந்துக்கிறாங்கிறத சொல்லலை. என்னது பொதுவாகவே இதெல்லாம் முந்தியெல்லாம் யோசிப்பேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த யூடியூப்லலாம் பேசும்போது இதெல்லாம் ஃப்ராங்காவாக பேசுகிறது, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத விட இது ஒரு விழிப்புணர்வு தான். இப்படி தான் மனிதர்கள் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். நான் எதுக்கு இந்த வீடியோ இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக ஏன் சொல்ல வரேன்னா, எனக்குள்ளே ரொம்ப கேள்வி இருந்துச்சு. ஆமாம், நம்ம என்ன தப்பு பண்ணினோம்? யாரையும் கெடுக்கல, யாரையும் வம்பிழுக்கலை, நல்லா இருக்கணும்னு தான் நினச்சோம். அப்புறம் நம்மளும் நம்ம பிள்ளைக்கு நல்லதான் கற்றுக் கொடுக்குறோம். இன்னும் சொல்லப்போனால் என் ஹஸ்பண்ட்லேயும் நாங்கள் வந்து யாரையுமே வந்து இந்த மாதிரி பழி சொல்கிறது, தெரியாமல் பேசுகிறது, நம்ம வந்து ஒரு சாட்சி இல்லாமல் ஒருத்தங்களை வந்து வீண் பழி சொல்கிறது, இந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். மிஞ்சி போனால் எங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனையை கூட நாங்கள் வந்து ரொம்ப அமைதியாகவும் இந்த மாதிரி கையாண்டுட்டா போயிருக்கமே ஒழிய, நான் இவங்ககிட்ட கற்றுவேன், இவங்க கூட வந்து ரொம்ப இதாக போயிடுவாங்க. சில டைமில் வந்து எனக்கே அசிங்கமாக இருக்கும், சே இப்படி கத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் இவங்ககிட்டருந்து நல்ல விஷயம் கற்றுட்ருக்கேன். அதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ளே ஒரு முன்னாடி உள்ள வாசனை இருக்கும் பார்த்திங்களா, இவங்களுக்கு வந்து ஒன்றா யார் வீட்டுக்கு வந்தாலும் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நமக்கு சாப்பாடு இருக்கல அவங்களுக்கு கொடுக்கணும், வந்தவங்க வந்து எவ்வளோ ஹாப்பியாக போகணும், வந்தோடனே தண்ணி குடிக்கணும். எங்களுக்கு வந்து அந்த கலாச்சாரம் இவங்க கோயம்புத்தூரில் இந்த மாதிரி கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் வந்து இதை மாதிரி செய்வாங்க. அது அவங்க படித்து அங்கேயே வேலை பார்த்ததுனால அதே பழக்கம் அது கண்டினியூஸாக வந்துருச்சு இவங்களுக்கு. அதை நான் வந்து ஒய்ஃபாக அங்கே போகிறதுனால அந்த பழக்கம் எனக்கு வந்துருச்சுன்னு வைங்க. இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி ஒருத்தனை உபசரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவ்வளோ துன்பம் கொடுக்கும்போது சகிச்சிக்க முடியலன்னா எவ்வளோ கஷ்டம். இதே மாதிரி தான் இங்கே மனிதர்கள் இருக்காங்க. அப்போ இவங்களையும் நம்ம சமாளித்து இந்த பூமியில் வாழ்கிறது தான், இங்கே இந்த பூமியில் இருக்கிறது தான் இதாக இருக்குது. அதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உதவி பண்ணாலே உபத்திரம் தான் அப்படின்னு. ஒரு சிலிண்டர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. சிலிண்டர் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒன் வீக்கில் தந்துடுன்னு சொல்லியிருப்பாங்க. சரி நம்ம இந்தாங்கன்னு 1 வாரம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 1 மந்த்தாக
ஒரு 10 டேஸ் தரமாட்டாங்க. என்ன கேட்டால் எங்கள் சிலிண்டர் முடியல, உங்களுக்கு வரல, நான் புக் பண்ணிட்டேன்பாங்க. எனக்கு இங்கே புக் ஆயிடுச்சுன்னு சொன்னால், எனக்கு காலி ஆயிடுச்சுன்னு சொன்னால், அதை வந்து எப்படி தெரியுமா, அப்படியா அப்படின்னு செய்தி மாதிரி பார்ப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லி தானே வாங்கினேன், அவங்க வீட்டில் திருடிட்டு வந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு இது எதுக்குடா உதவி பண்ணோங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இது மாதிரி எல்லாமே நடக்குது. அந்த புத்த பிட்சுக்கு மட்டும் நடக்கலை, நாங்கள் எல்லாருமே நடக்குது. அந்த வகையில் இந்த இந்த அண்டம், இந்த பிரபஞ்சம்லாம் பார்க்கும்போது நம்ம பிரச்சனையெல்லாம் தூசியமாக இருக்குல்ல. ஆனால் இந்த உலகத்தில் வாழ வேண்டியதாக இருக்குது. இந்த இந்த இவ்வளோ பறந்து விரிந்த அண்டத்துக்குள்ளே நமக்குள்ளே இந்த இத்தினூண்டு இந்த இப்போ சிலிண்டர் விஷயமோ, இந்த விருந்தோம்பல் பிரச்சனையோ ஒரு பிரச்சனையா? அங்கே உயிருக்கு போராடுறவங்க, மிலிட்ரியிலேருந்து சண்டை போடுறவங்க, டெரரிஸ்ட்டு கூட வந்து நாட்டை காப்பாற்றுறவங்க, அப்புறம் வந்து இந்த சமுதாயமே போராடணும், நல்லா இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் வந்து ஒரு தியானம் பண்ணுறவங்க, ஒரு விஷயம் தவம் பண்ணுறவங்க முன்னாடி அவங்க வந்து இந்த இந்த உலகத்தையே காப்பாற்றுறவங்களுக்காண்டி ஒரு அழிக்கணும்னு ஒருத்தனும் காப்பாற்றுறவனு ஒருத்தன் இருக்கும்போது ஒருத்தங்க போராடுவாங்களா, அவங்களுக்கு இருக்க துன்பத்தை விடவா இந்த துன்பம் பெருசு அப்படின்னு வர வர காலத்தில் ரொம்ப சிரிப்பாகவும் ஜோக்காகவும் போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் கடந்து தான் வந்தாகணும், இந்த மனிதர்கள் கூட தான் இருந்தாகணும். சரியா? இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு என்னென்னா, எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துச்சுன்னு திரும்ப சொன்னேன் இல்லையா? அப்போ என்ன நினச்சேன்னா, நம்ம எந்த தவறும் பண்ணாத பட்சத்தில் இந்த இறைவன் கொடுக்க வேண்டிய அவசியம் தான் என்ன? எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள், இதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் எனக்கு ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைச்சா நான் அடுத்து வந்து ஒரு 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 விதமான ஒரு மன சஞ்சலத்தில் இருக்க மாட்டேன். எது செஞ்சாலும் ஒரு சலிப்பாகவும் ஒரு வந்து ஒரு விருப்பமற்றும் ஒரு ஆனந்தம் இல்லாமையும் ஒரு உயிர்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு அடுத்த வேலையை உயிர்ப்பாகவும் செய்ய முடியல. சேம் டைமில் அந்த சோர்வின் காரணமாக என்னால் வந்து நான் முழுமையாகவே செயல்பட முடியல. ஆனால் எனக்கு புரியுது, இந்த சூழ்நிலை புரியுது. ஆனால் அது எப்படி வந்துச்சுங்கிற தெளிவும் அதை கையாளுற பக்குவமும் ஒரு இலைமறை காய் மாதிரி தான் இருக்குது. டெஃபரெண்ட்டாக வெளிப்படைத்தன்மையாக இல்லை. இதை நான் கேட்கும்போது இறைவன் வந்து வேறு வழியே இல்லாமல் பதில் சொல்லி தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் கொடுத்தானான்னு தெரியல. இந்த இப்போ ரீசெண்டாக தான் அதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கிது. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஆஹா இதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இவ்வளோ நாள் நம்மளை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம அன்பு வந்து அன்பையே பயன்படுத்துகிறாங்க. நம்ம வீக்னஸ்ன்னு நினச்சிக்கிறது என்ன தெரியுமா? நம்ம வந்து ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறது, ஒருத்தங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது, ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிறது, அவங்க எந்த தப்பு செஞ்சாலும் மன்னித்து அடுத்து அவங்கள நம்ம கூட சேர்த்துக்கிறது, அவங்க வந்து சுயநலமாகவும் ரொம்ப கர்வமாகவும் ஈகோவையும் நடக்கும்போதும் இதெல்லாம் இயல்பு, அந்த மனிதருக்கு தெரியல, நமக்கு தான் புரிஞ்சிச்சுலன்னு சொல்லிட்டு அவங்க கூட இணைஞ்சு செஞ்சது, இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது இப்போ தான் புரிஞ்சிச்சு. நான் நினப்பேன், மனசில் வச்சக்கூடாது, கேள்வி கேட்டாச்சு. அவங்க வந்து சொல்லியாச்சுல, அப்போ நம்மக்கிட்ட எந்த இதுவும் இல்லை. நம்ம இப்போ என் மனசுக்குள்ளே ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை. இது இப்போ தான் முதல்ல வந்து என்னென்னா கஷ்டமாக இருக்கும், அதை தூக்கி நான் மனசில் வச்சுக்குவேன். ஆனால் அவங்க சொல்கிற அந்த என்றைக்கோ பேசியிருப்பாங்கன்னு ஒரு அன்பான ஒரு வார்த்தை, அதை தூக்கிட்டே நான் அலைவேன். அப்போ அலைஞ்சிட்டு இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நான் அலைஞ்ச வரைக்கும் பரவாயில்ல, அவங்க என்கிட்ட திரும்ப திரும்ப நீ உன்னை பயன்படுத்துகிறேன்னு சொன்னா இருந்தால் கூட, நான் எப்போ அந்த தூக்கிட்டு இருந்தேனோ அதை விட்டேனோ அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. அவங்களோட முகம் அப்படியே தெரிஞ்சிச்சு. அந்த முகமூடியை நான் வந்து அவங்க போடுறாங்க கழட்டுறாங்கிறதையே நான் வந்து அப்படியே டேரெக்டாக பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க முகமூடி போட்டிருக்கும் போது தெரியல, அந்த முகமூடி கழட்டும் போது நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா, அப்போ தான் உணர்றேன், அப்போ நம்ம இவ்வளோ நாள் இந்த சூழ்நிலையில் தான் நம்ம இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்குங்கிறத விட அதை ஜீரணம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மீண்டு வந்தால் கூட அந்த ஞாபகங்கள் திரும்ப திரும்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் மீண்டு வந்தப்போ கூட மனம் வந்து புரியுது, அறிவு புரியுது, உடல் புரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல போய் நின்னோடனே நம்ம பழைய ஞாபகங்களும் பழைய விஷயங்களும் தான் ஞாபகத்துக்கு வந்து நமக்கு புதுசாக பேசுகிறதுக்கு இந்த அறிவு மலர்ந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது தெளிவு வந்துச்சுல்ல, அது போய் அங்கே நிற்க மாட்டேங்குது. அப்போது இது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது தான், சாட்சியாக பாரு, அவங்க முன்னாடி பாரு, அவங்க நேராக பாரு, ஒரு பயத்தை கொண்டு தான் எதிர்கொள்ளணும்னு சொல்லி எனக்கு சின்ன வயசில் ஒரு கதை படித்தது உண்டு, விவேகானந்தர் கதை. அவர் என்ன பண்ணியிருப்பாராம், ஒரு நாய் துரத்துமா. அடிக்கடி இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கிறது தான். நாய் துரத்தினோடனே ஓடினாராம், அதுவும் ஓடி வந்துச்சான். திடீர்னு உள்ளேருந்து ஒரு குரல் கேட்டுச்சான், எதிர்த்து நில் அப்படின்னு சொல்லி. டக்குன்னு நின்று இப்படி பார்த்தோன்னே நாய் பயந்து இப்படி பின்னாடி வாங்கி ஓடிடுச்சான். அதே மாதிரி இப்போ நான் என்ன நினச்சேன்னா, என்ன இவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, இவங்கள இவங்கள வந்து நம்ம போய் இப்படி நின்னோம்னா அவங்க வந்து கேவலமாயிடுவாங்க அப்படின்னு நினச்சி தானே செஞ்சோம். இப்போ இவங்க நம்மளை இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க, நம்ம எவ்வளோ நேரம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம இப்போ நேரில் கேட்குறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன இந்த உறவு போயிருந்தாலும் நம்ம பயப்படுற, நம்மகிட்ட இருந்து பேசுகிறதும் கொஞ்சம் குறைஞ்சி, இந்த மாதிரி பேசுறதுக்கு பேசாமல் இருக்கிறதே எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லி இந்த உள்ளுணர்வு உந்தப்பட்டு அறிவு மலர்ந்து மனம் வந்து எதிர்கொள்ளும் சமநிலைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட
பேசணும்னு சொல்லும்போது உள்ளேன்னு சொல்லுது, ஆமாம் இப்போ பேசி என்ன செய்ய போகிற? அவங்க ஒரு காரணம் சொல்ல போகிறாங்க. இப்போ நீங்கள் என்னை வந்து பயன்படுத்துகிறீங்க, என்னை வந்து துன்பப்படுத்துகிறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் போய் நின்னேன்னா, ஏன் இப்படி செஞ்சேன்னு விளக்கம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க. அவ்வளோதான். அதுக்கு ஜஸ்ட்டு என்ன வேலை? விலகி நிற்கிறது மட்டும்தான் வேலை. இந்த பரந்த இந்த பிரபஞ்சத்தில் இந்த இதில் இது ஒரு பிரச்சனையாயா அப்படின்னு கேட்டு பார்த்தா உள்ளேருந்து நம்மளே சிரிப்போம். ஆமாம்ல, இது ஒரு பிரச்சனையா? அவங்க செஞ்சதை செஞ்சுட்டு போட்டுமே, உனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துச்சுன்னா நம்ம ஏன் எதிரில் உள்ளவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கணும்? என்னை ஏன் இவ்வாறு செய்தா? என்னை ஏன் பயன்படுத்தினா? என்னை ஏன் ஏமாத்தின? என்னை ஏன் முதுகில் குத்தின? என்னை ஏன் அவமானப்படுத்தின? என்னை ஏன் விலக்கி வச்ச? என்னை ஏன் வந்து இந்த மாதிரி எல்லார்ட்டையும் கெட்டவனை ஆக்கினேன்னு ஏன் கேட்கணும்? அதெல்லாம் தெரிஞ்சு தான் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் கேட்கணும்? கேட்க தேவையில்லை. விலகி அமைதியாக மிஞ்சி போனால் அவங்கள பார்த்தா ஒன்றே ஒன்று செய்யலாம், சிரிக்கலாம். வாவ், சூப்பராக வச்சு செஞ்சிட்டீங்க, ஆனந்தம். இப்படிலாம் நீங்கள் செஞ்சதுனால தான் என்னால் இப்படி வந்து இந்த சொசைட்டியில் இப்படியும் எதிர்கொண்டு வாழ முடியுங்கிற ஒரு தைரியத்தையும் அந்த எதிர்கொண்டு வாழ்றக்கூடிய சக்தியும் கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றி தான் ஒரு வகையில் சொல்லணும். ஸோ நன்றி சொல்லிட்டு தான் நம்ம அவங்கள கிராஸ் பண்ணி வந்துடணும். ஆனால் திரும்பவும் போய் அங்கே சிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து எப்போ உங்கள் சுயம், உங்கள் அறிவு, உங்கள் உள்ளேருந்து ஒரு ஜோதி ஒரு மலர்ந்தால் மட்டும்தான், உங்களுக்குள்ள அறிவு செலுந்தால் மட்டும்தான் இப்போது நீங்கள் செயல்படுத்த முடியும். இதே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே, அவங்கள விட்டுருங்க, விலகி போங்க, அவங்கள்ட்ட பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனால் அவங்கள வந்து எப்போ அவங்க முகமூடி போடுறதும் கழட்டுறதும் நேரில் பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கே ஒரு அறிவு வளரும். அறிவு அப்போ தான் பிளிங்க் ஆகும், எடுத்து காமிக்கும். இதைத்தானடா நான் அப்போன்னு சொன்னேன். அஜிஜோ, அப்போ இப்படி தான் எல்லாமே நடந்துச்சா? நான் என்ன தான் புரியாமல் இருந்தேனா? நான் தான் அன்புங்கிற ஒரு நான் கண்ணாடி போட்டு அவங்கள பார்த்துட்டேனா? அன்பு வச்சது தப்பாயா? பாசம் வச்சது தப்பா? நம்பிக்கை வச்சது தப்பா? இந்த உலகத்தில் அது செய்யக்கூடாதா? என்னடா அன்பே சிவம் அப்படின்றாங்க, கடைசியில் பார்த்தா விட்டுக்கணுன்றாங்க, அன்கண்டிஷனல் லவ் வைன்றாங்க, அதுவும் தப்பா? ஆமாம், சாக்கடையில் நீங்கள் பன்னீரை ஊற்றினால் தவறு தான். இந்த புரிதல் இல்லாமல், இந்த பக்குவம் இல்லாமல், ஒரு பகுத்தறிவு இல்லாமல் இருந்தால் மனிதன் வந்து எங்கே அறிவு? ஒரு காக்கா கூட, ஒரு குருவி கூட எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுது. அதுக்கு இருக்க ஒரு சின்ன இத்தினோண்டு அறிவு வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக குடும்பம் பண்ணுது. அந்த அறிவு இல்லை. ஒரு 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 குருவிக்கு இருக்க பக்குவம் கூட அது வீடு கட்டுறதுக்கு, அது கன்சீவ் ஆகி முட்டை ஆச்சுன்னா அது வீடு கட்டுற தீவிரம் என்ன? அது வந்து ஆண் குருவியும் பெண் குருவியும் வந்து அதை ஹேர் பண்ணுறது என்ன? அது கூப்பிட்டு போகும்போது இது போச்சுன்னா அது கோச்சிட்டு பின்னாடி ஓடுறது என்ன? அதுக்காண்டி வெயிட் பண்ணுறது என்ன? இந்த குருவிக்கு இருக்க ஒரு ஒரு உணர்வே மனிதனுக்கு இல்லை. இதில் பெருமை வேறு நமக்கு. நான் பெரிய பில்டிங் கட்டுறேன், கடலுக்குள்ளே கப்பல் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் தாண்டி நமக்குள்ள மனிதன்னு ஒன்று மலரவே இல்லையே. அப்புறம் எப்படி நம்ம வந்து மிருகத்தை விட கேவலமாக இருக்கோங்கிறத உணரும்போது நம்ம உண்மைக்கே வருத்தப்படணும். ஆனால் நம்ம அகங்காரத்தை எடுத்துகிட்டு இதை அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கைக்கு எதிராக நம்ம வந்து கோல் தூக்கி நிற்கிறோம். இது வந்து ரொம்ப பெரிய சாதாரண விஷயம் மாதிரி தெரியலாம். கூட்டு சதிங்கிறது வந்து இப்போ இந்த காலத்தில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் அவங்களோடையும் 2 பேர் இவங்களோடையும் சேர்ந்துக்கிறாங்க. இந்த கூட்டு சதியில் வந்து யார் எவ்வளோ துன்பம் வேணால் படுத்தலாம், எவ்வளோ வேணால் கேவலப்படுத்தலாங்கிற தன்மைக்கு போயிட்டாங்க. இது ரொம்ப 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 ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உத்தமமான நிலை கிடையாது. இங்கே வந்து என்னென்னா, ஒரு நாள் துன்பப்படுறதுக்கு இறப்பு வந்து அந்த மாதிரி ஒரு துன்பகரமான ஒரு செயல் நடக்கிறதுக்கு இந்த இது ஒரு காரணமாயிரும். ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாகும்போது பார்த்துக்கலாம், இப்போ என்ன நல்லா தானே இருக்கோம், துன்பம் வரும்போது பார்த்துக்கலாம், இருக்க வரைக்கும் வாழ்ந்துடலாம், இருக்க வரைக்கும் அடித்து சாப்பிட்றலாம், இருக்க வரைக்கும் பதுக்கி வச்சிடலாம், இருக்க வரைக்கும் நம்ம பிள்ளைங்களை சேர்த்து வச்சிடலாம், வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துடலான்னு சொன்னால் இதுலேருந்து நீங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குற விஷயந்தான் என்ன? அவங்க உங்கள்கிட்ட என்ன தான் கற்று போவாங்க? இந்த மாதிரி சொசைட்டி வாழ்கிறதுக்கா இந்த பூமி வந்து இங்கே மனிதனை படைச்சி வச்சிச்சு? இந்த மனிதன் வந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம், மனிதனோட பிறப்பின் நோக்கமே இதுவா? இது வந்து ஆனந்தமாக வாழ்ந்து போகிறதுக்கு தான் இந்த பூமி. உண்மையே சொல்லணும்னா இதை நான் நிறைய இதில் பதிவு பண்ண விரும்புறதுக்கு என்ன காரணம்னா, இந்த பூமியில் இந்த பிரபஞ்சம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இத்தனை பிரபஞ்சத்துலேருந்து பூமிக்கு ஏன் அனுப்புகிறாங்க தெரியுமா? இந்த பூமி தான். நீங்கள் ஒரு ஆஃபீஸில், இந்த பிரபஞ்சத்தில் எங்கே ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, இந்த ஆஃபீஸ்லலாம் உடல் கிடையாது, உணர்வு மட்டும் தான் இருக்கும். உங்கள் ரத்தம் வராது. அங்கே எல்லாத்துக்கும் வந்து இதாக இருக்கும். அங்கே வெளிச்சம், இருட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இருளாக இருக்கும் ஒரு கிரகம், ஒரு கிரகம் வெளிச்சமாக இருக்கும், 2ஆக தான் இருக்கும். ஆனால் நம்ம பூமியில் மட்டும்தான் 2 இருக்குது. இன்பம் துன்பம் இருக்குது, உணர்வு இருக்குது. அப்போது இது வந்து என்னென்னா, இதை 2ஐயும் பிரித்து பார்க்குறது இருக்குது. ஒரு கருணை, ஒரு அழகு, ஒரு ஏக்கம், ஒரு காதல், ஒரு காமம், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து என்னென்னா இந்த பூமியில் மட்டும்தான் இருக்குது. அந்த பூமியில் ஸ்பெஷல். இங்கே இருக்க அத்தனை கிரகத்தில் இருக்கவங்களும், அத்தனை யூனிவர்ஸில் இருக்கவங்களும் இந்த பூமிக்கு வர தான் ரொம்ப பேராசைப்படுவாங்க. அவங்க அந்த கிரகத்தில் இந்த யூனிவர்ஸில் ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டாங்க, அங்கே ஒரு புரட்சி செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த பூமிக்கு தான் போய் நீங்கள் கொஞ்ச நாள் இருந்து விடுமுறையை அனுபவிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க.
அந்த வகையில் வந்து தான் இங்கே உடலற்ற உயிர்கள் வந்து சூட்சம உடல் எடுத்து வந்து இங்கே